ஆமா ஆமா சூழ்வாளி கேத்து பூலாவரி கேத்து வந்துங்க அடியே அது கூட ஏதாவது ஒரு முள்ளுல ஏதாவது மாட்டிட்டு போய் எடுத்துக்கலாம். ஐயோ நேத்து ஒரு ஆடம் வந்தா ஐயோ அந்த ஆண்டு இருக்கும் சீல் எடுத்துக்கொண்டு ஓட்டமா ஓடிட்டா. என்னை பாரு பின்னை பாரு அழகே பாருன்னு வாய திறந்த மாதிரி பார்த்தா கல்லாக்கிட்டு சீல் எடுத்து தீவிரம் போயிட்டு என்னத்த பாக்குற மாதிரி ஆகட்டும். அதாவது நாடி அகத்தி குளிப்ப ஐயோ என்னடி ஒரு குறவு மீன் வருது. மீன் வருதா? உள்ள பூந்துக்கும். அந்த மீன் பாருடி வள வளன்னு பாம்பாட்டு வருது. பாம்பன் கட்டுக்கிட்டே இல்லையா? எதுக்கடப்பியா உள்ள பூந்துக்கும். அடவ மோரல கைய வைக்க என்ன மாதிரியே எவ்வளவு ஒரு உல்லாசமா இருக்கு பத்தியா. வாய் திறந்துகிட்டே இருக்கும். எங்கட வாய் திறக்கல ஆகட்டும். இன்னைக்கு வேற நாளைக்கு வேற. ஆனா அதே வாழை இளவர் மாதிரியே தான் இருக்கும். திரும்பி பார்க்காத போகணுமே சொன்னா பாட்டி பார்க்காத எப்படா போட்டு ஒழுங்கா திருப்பணி கேளதான் கொண்டு போய் இது வேற. இதோ நாமல் இதோ அந்த குளக்கரையில குளித்து நீராடி விட்டோம். நம்ம ஆடி இதோ நம்ம திருவிழாவுக்கு போவோம். ஆகட்டும். கடவுளே என்னமாக்கு இன்றும் யார் இந்த புடவை எடுத்திருப்பா? எனக்குலாம் தெரியாதாயா? நீ ஒரு ஆடம் வந்தா அதே ஆடம் வந்தா இன்றும் அந்த காரியத்தை செய்திருக்கணும். ருசி கண்ட பூனை அதான் இருக்கும். இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு என் கையில சிக்கிவிட்டா ஜென்ம ஜென்மத்துக்கு உன் கல்லாக கடவுளை சபித்திடுவேன். எங்க இருக்கானோ அடே திருமணி
அம்மா அவள் பின்னாடி என்னை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறான். வந்து கொண்டே இருக்கா. நான் திரும்பி பார்க்காத வந்துட்டமா. கவலைப்பட வேண்டாம். ஒன்னு ஒரு குழந்தை திட்டுச்சு. தொட்டையில போட்டு தாளாட்டி கொண்டு அந்த பாவி இந்த இத்தகைய காரியம் எப்படி செய்திருப்பான்? இது அழகை பார்த்து திரும்பி வந்திருப்பான். நான் எப்படி தெய்வலோகம் செல்லுவேன் கடவுளே? இந்த வழியாக வந்தான். இந்த குடிசையில் தான் வந்திருப்பான். எங்க போயிருப்பான்? யாரையும் ஒரு மூதாட்டி இந்த இடத்துல வயதான காலத்தில் நின்று கொண்டிருக்கா. இவளை கேட்போம். யாரும் பண்ணி அம்மா நான் தெய்வலோகத்த கண்ணி. தெய்வலோகத்து கண்ணியா? உண்மைதான். இங்க என்ன தேடி எதுக்கா வந்திருக்கிற? என்னுடைய பெயரோ மாயவல்லி. இருந்தாலும் அம்மா இந்த வழியா ஒரு ஆடவன் இந்த ஆடை எடுத்துக்கொண்டு ஓடியாந்தா பாத்தீரா அம்மா? தெய்வலோகத்து தெய்வ கண்டுபிடியும் அறியாம பிக்கி உங்களுடைய புடவை கை தீண்டி எடுத்திருக்காங்க கைவன். எடுக்கூடாதம்மா. நீ நினைக்கிற மாதிரி எந்த ஆடவருமே இந்த குடிசை நாடி வரல. ஐயோ அம்மா, என்னுடைய புடவைதான் நான் தெய்வலாக போக முடியும். இந்த ஆடை இல்லாமல் போக முடியாது. நான் என்ன செய்வேன் தெரியலையே கடவுளே. எப்படியாவது அந்த ஆடவனை தேடி அந்த புடவையை என்னிடம் வாங்கி கொடுமா. நீயோ தேயிலோ தேவை கண்ணி. இந்த புடவை இல்லாம நீ தெய்வலோகம் போனா உன்னை சேர்த்திக்க மாட்டாங்க. யாரும் என்ன சேர்த்திக்க மாட்டாங்க. அதனால உள்ளே புகுது அனுமதியும் கொடுக்க மாட்டார். இந்த புடவை உன்னால தெய்வலோகம் போய் சேர முடியாது. நீ இந்த குடிசையில இருந்துக்கன்னு சொல்றியா? அம்மா அந்த புடவை இடம் இல்லவே என்னிடம் வந்து சேராவிட்டா நான் எங்கேயும் போக முடியாது. எனக்கு யாரும் அடைக்க தர மாட்டா. எனக்காக இந்த குடிசையில ஒரு பையன் ஓரமா இருக்கு. எனக்காக ஒரு இடம் ஒதுக்கம்மா. நீ என்ன இடத்துல இருந்துக்கன்னு சொல்றியா? நானும் ஆதரிக்கிறேன். உன்னுடைய புடவை கிடைக்கலனாலும் எந்த குடிசை புடவை இருக்கு புடவை கொடுறேன். அப்படி அவனுக்கு புடவை கொடுக்கறதா இருந்தா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும். அம்மா நீயோ தேயிலோ கண்ணி மரமா ஒண்ணு சாப்பம் கொடுத்தா மரமாயிடுவாங்க. இதோ கல்லா பொண்ணு சாப்பம் கொடுத்தா கல்லாயிடுவாங்க. ஒரு மண்ணா ஒண்ணு சாப்பம் கொடுத்தா மண்ணாயிடுவாங்க. மனுஷன் நினைச்சா சாப்பம் அளிக்கிறியே அன்ன வடிவம் ஆயிடுவாங்க. உனக்கோ உன்னுடைய கோபால் உன்னுடைய குழந்தைக்கோ எந்த மனு எனக்கு ஒரு சத்தியம் கொடு. நீ மூணு இருக்கிறீரா? உனக்கும் உன் கோபம் உன் குழந்தைக்கும் ஒரு ஆபத்து நேராமல் உனக்கு சத்தியம் செய்ய வேண்டும். நீ எப்படி அதுபோல உனக்கும் உன் கோபாலுக்கும் எந்த கிடைக்க மாட்டேன். இதோ உனக்கு சத்தியம். கோபாலா எங்க போயிருவா? கோபால கோபாலா கோபாலா புடவை எடுத்தா பாவமா இருக்குது. காஞ்சி கொடுத்த போய் எடுத்துட்டு மாயா கிட்ட கொடு. கோபாலா அந்த மரமா போய் கட்டிட்டோமா? கோபாலா இந்த குழந்தை தூங்கிடுச்சான்னு பாரு. தூங்கிடுச்சு. அழகான ஒரு பாட்டு சொல்லி தாலாட்டு. ஆமா ஊரிது ஊரிது ஊராரோ தாமெத்தாரோ ஹரி ஹரி ஆராரோ யாரு யாரோ ஓட்டா அடி புரியிட்ட பிறகு தான் போவோம். பரகால மாதிரி அடிக்க
குடும்பக்காரனா இருக்கிறான். இந்த